ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பாயானால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து விடுவேன். அவர்களுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விளங்கும். என் அடியவர்களை அவன் சாவின் வாயிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். ஒருவர் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசைப்பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா விஷயத்திலும் நான் சூழ்ந்து இருப்பேன். என் லீலைகளை யாராவது இசைப்பாரானால் அவருக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தி அளிப்பேன். யார் என்னிடம் பூரண சரணாகதி அடைகின்றார்களோ, யார் என்னை விசுவாசத்தோடு வணங்குகின்றார்களோ, யார் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமாக தியானம் புரிகின்றார்களோ அவரை விடுவிப்பது எனக்கு சிறப்பு இயல்பாகும். என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டது. என் தங்கமே, உன் கெட்ட காலங்களும் முடிந்து விட்டது என்பதனை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உளறிகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கின்றார்கள். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான ஆத்திரமும் இனி உன்னை நெருங்காது. என் குழந்தையே, உன்னிடம் உள்ள இறைவன் நான் மிக பெரியவன். என் மீது நீ எந்த பக்தனுக்கு முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படும். என்னை சரணாகதி அடைந்தவர்கள் உன் துன்பத்தில் விழும் தருவாயில் நான் 4 கரங்களை கொடுத்து அவரை மேலே செய்வேன். என்றும் கண்ணிமைப்பது போல காப்பேன். என் தங்கமே, நான் இருப்பது நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் குழந்தையே, குரு சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. மனசாட்சி இல்லாத அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது. உன் பாரத்தை என் மேல் வை. என் மீது உன் பார்வையை தடுப்பேன். என்னையே நீ தியானி. நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தி அளிப்பேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. உன் அம்மாவாகிய என் மீது வைத்துவிடு. என் குழந்தையே, நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன். ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து கொண்டு இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன். யார் என்னை பெரிதாய் நினைக்கின்றார்களோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன். என்னுடைய பெருமை மட்டுமே வெளிப்படும். நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன். என் தங்கமே, எனக்காக சிறிது கஷ்டங்களை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டங்களையும் நான் விலக்கி விடுவேன். உன் அம்மா நான் பலருக்கு பலரறிய அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே? என் தங்கமே, நீ அறிவாய்தானே? உனக்கு மட்டும்தான் செய்ய மாட்டேனா என்ன? உனக்கான அற்புதமும் உன் அருகில் வந்து கொண்டு இருக்கின்றது. அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் இல்லத்திற்கு வர நீ தயாராக இரு. ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அம்மா நான் உனக்கு காட்சியளிப்பேன். உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உனக்கு இப்பொழுது இந்த உலகத்தை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றியும் புரிய போகின்றது.
ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவிற்கு போகின்றாய்? சிறுத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு புதிதாக நீயே பூட்டை போட்டு தளித்து கொண்டிருக்கின்றாய். எனக்கு புதிதாக ஒரு காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை உன் அம்மா நான் மனம் கோணாமல் வைத்து கொள்வேன். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகள், நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகின்றது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய். அதை பார்க்கையில் உன் அம்மாவாகிய நான் துடித்து போகின்றேன். உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகின்றது. மற்றவர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காதே, அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளிவிடுகின்றது. மற்றவர்களிடம் பேசு, ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே. அப்படி அவர்களுக்காக ஏங்குகின்றாய், கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல். ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கும் அங்கு மதிப்பு இருக்காது. உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும். யார் உன்னோடு இருக்கின்றார்களோ இல்லையோ, உன் அம்மாவாகிய நான் நிச்சயமாக உன்னோடு இருப்பேன். என் அன்பு குழந்தையே, என் பிள்ளையின் மனம் மெல்லிய மனம் சீக்கிரமாக காயப்பட்டு விடுகின்றது. அதற்கு ஆறுதலான மருந்தாய் உன் அம்மா நான் இருக்கின்றேன். நீ எவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல, அது உன் தவறும் கிடையாது. அது உன் இயற்கையான சுபாவம். அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, நீ விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக உன் அப்பாவாக எப்பொழுதும் உன் தாயானவள் நான் இருப்பேன். நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை ஏற்றுகின்ற இரு சக்கரங்களாக இருக்கின்றது. அதே போல சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாக இருக்கின்றது. நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது போல மனிதர்கள் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை, கஷ்டங்களை எல்லாம் நான் சுகமாக மாற்றி விடுகின்றேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாக இருக்கின்றது. நீ செய்கின்ற கர்ம வினைகள்தான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது. கர்ம வினை எதுவோ அதுவே இங்கு பலனாக மாறுகின்றது. பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என் பக்தர்கள். அவர்களுக்கு முன் ஆசீர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ எடுத்த முடிவில் நீ உறுதியாக இரு. என் குழந்தையே, யாராவது உன்னை வந்து குழப்புவார்கள், ஆனால் அதை கேட்டு நீ குழம்ப வேண்டாம். நீ எடுத்த முடிவின்படி நீ எந்த வழியிலேயே செல். உனக்கு துணையாக நான் இருப்பேன். பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே. உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபொழுதும் கைவிடாது. எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது. அஞ்சாமல் உன் முடிவை சரியாக பயன்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல். உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். உன் கஷ்டங்களை நான் உணர்கின்றேன். நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து கதறும் போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும். என் குழந்தையே, அவசரப்படாதே. நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்ற எண்ணத்தில் உனக்கு நல்லதே நடக்கும். நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன். என் குழந்தையே, விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து
வைத்து கொண்டு கடந்து கொண்டு இருக்கின்றாய். இனி கவலை எதற்காக? இந்த பயம் உன் அம்மா நான் இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றென்றைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் மட்டும் இருந்தாலே போதும். இந்த தாயானவள் உன் இரு கரங்களை பற்றி கொண்டு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக வந்து கொண்டேதான் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.